தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். தமிழ்நாடு இன்னும் 2 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ இந்த தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால பல்வேறு தேர்தலில் ஒட்டிய சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியுடைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்குது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லுது. அதே நேரத்தில் திமுக சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில ஒரு வேக்கப் கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான சில விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் அதை டச் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி எப்பவுமே லயோலா கல்லூரி எடுக்கக்கூடிய அந்த தேர்தல் ஒர்க் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த தேர்தலை ஒட்டி அவங்க எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது எப்போதுமே எல்லா கட்சிகளாலுமே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தோட, அதாவது ஃபைனல் ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, போலிங் முடிச்சு வரக்கூடிய ரிசல்ட் அதோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம், சம்மந்தமே இல்லாத ரிசல்ட் எல்லாம் வரும். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு வந்து 400+ தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் 240 தான் அவங்க நின்னாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காத மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் எதிர்ச்சியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனாலே எல்லா கட்சிகளுமே அதிமுக எல்லா கட்சிகளுமே லயோலா கல்லூரியோட சர்வே முடிவில் கொஞ்சம் கவனிச்சு என்னென்ன விஷயத்தை சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் நடவடிக்கை மேற்கொள்வோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். காரணம் லயோலா கல்லூரியுடைய ப்ரொஃபஸர் ராஜநாயகம் அவர் தான் வந்து இந்த சர்வே வந்து மேற்கொள்வார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த கல்ச்சுரல் சென்டர் அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் வந்து டீமாக கூட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த சர்வே முடிவு எடுப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு அலுமினியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது முன்னாள் மாணவர்கள், அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு தழுவிய ஒரு 234 தொகுதியில் அவங்க மேற்கொண்டு இந்த சர்வே எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சர்வேயோட சாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். சாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81,000 பேர், அதாவது 81,375 பேருக்கு இந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நகரத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50% மக்கள், அதாவது 54.8% வந்து நகர மக்கள். நகரத்து வெளியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் மற்ற இதர மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45.2% அப்படின்ற மாதிரி சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்திருக்க அந்த 81,000 சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது 20 to 30 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அது எத்தனை பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 25% வந்து அவங்களை ரீச் பண்ணியிருக்காங்க. வயசானவங்க 45 to 60 அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23% ரீச் பண்ணியிருக்காங்க. இன் பிட்வீனில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது 30 to 45 இன் பிட்வீனில் இருக்கிற நபர்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44% இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரியான குரூப்பில் அந்த 81,000 பேரில் இந்த மாதிரியான ஒரு 3 பிரிவாக பிரித்து இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் பேஸில் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிலிஜியஸ் பேஸில் வந்து ஹிந்துஸ் தான் மெஜாரிட்டி இருக்காங்க, 81% வந்து ஹிந்துஸ் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, 10.5% கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து 7.75% இருக்காங்க. அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சாம்பிளாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த சாம்பிளை ஒட்டிட்டு இப்போ வந்து அந்த சாம்பிள் மூலமாக அவங்க சில பர்டிகுலர் கிரிட்டீரியாவின் அடிப்படையில் இந்த சர்வே மேற்கொண்டிருக்காங்க. யார் திரும்பவும் சிஎம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாய்ப்பு வந்து திரும்பவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு, தற்போதைக்கு முதல்வர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் பேக் டு பேக் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு தான் வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்கிறது கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் கேண்டிடேட் ரேஸ் இருக்குல்ல, அந்த ரேஸில் வந்து 1, 2, 3 அப்படின்ற ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டாலின் அவர் தான் அந்த இடத்துல இருக்காரு. 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா விஜய்க்கு அந்த இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. அடுத்ததாக 3வது இடத்துக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்துல தான் வராரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். 4-5 யாரும் தெரியாதுல்ல, 4-5 கவனிங்களேன். 4 வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. 5வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த 5வது இடம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக்ல இந்த சர்வே செய்கிறாங்க. அது என்னன்னா விஜயனுடைய அந்த அரசியல் வருகையினால எந்த கட்சிக்கு பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு கேள்வியின் அடிப்படையில் இந்த விஷயத்தை அணுகியிருக்காங்க. அதில் என்னன்னா ஆல்ரெடி பேசப்பட்டு ஒரு பொலிட்டிக்கல் தியரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தியரியை வந்து இது தலைகீழாக மாற்றுற மாதிரி இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற தியரி நமக்கு நல்லா தெரியும். விஜயனுடைய அரசியல் வருகை யாரை டேமேஜ் பண்ணுது அப்படின்னா அப்சல்யூட்லி வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய அதிமுகவை தான் டேமேஜ் பண்ணுது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அவரோட பலவீனப்படுத்துறது, அதிமுக பலவீனப்படுத்துறது, அந்த இடத்த தான் அவர் வந்து கேட்ச் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா விஜயனுடைய அரசியல் வருகையினால பாதிப்பு யாருக்குன்னா திமுக தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது இடம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பார்க்கும்போது அவங்களோட வாக்கு வங்கி எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் தான் அவங்களுடைய வாக்கு வங்கி ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 3வது இடம் தான் அதிமுக வருது. ஃபர்ஸ்ட் இடம் நம்ம அதிமுக நினைச்சிட்டு இருந்தோமே, அந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க சர்வே முடிவில் 3வது இடத்துக்கு அதிமுக வருது அப்படிங்கிறது மற்ற விஷயம். மற்றதெல்லாம் அடுத்தடுத்த கட்சியில் டேமேஜ் ஏற்படுத்துது அப்படிங்கிறது விஷயம். நாம் தமிழருக்கு
பாதிப்பு குறைவாக தான் ஏற்படுத்துது அப்படின்ற விஷயத்த இந்த சர்வே முடிவு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கில் ஒரு முக்கியமான கொஸ்டின் அடிப்படையில் இந்த சர்வே செஞ்சுருக்காங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்காங்களே, அதாவது 20 to 30 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு யார் சிஎம்மா வரணும், அவங்களுடைய ஆப்ஷன் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் மூலமாக அணுகியிருக்காங்க. A2 ABC அப்படின்னு அணுகியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதுங்கிறது நமக்கு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணதான் விஜய் தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரெண்டாவது இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தான் அந்த 2வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். 3வது இடத்துக்கு தான் தற்போதைய டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 4வது சீமான் அப்படின்ற மாதிரி தான் அது போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகம் விரும்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3ல வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு 3rd இடம் தான் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இடம் விஜய், 2வது அண்ணாமலை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான சில கொஷின்ஸ் அடிப்படையில் அந்த சர்வே மேற்கொண்டிருக்காங்க. அந்த 2 கொஷினுமே ரொம்ப முக்கியமானது நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த டிஎம்கேவுடைய 4.25 ஆண்டு கால இந்த ஆட்சி இருக்குல்ல, ஸ்டாலின் தலைமையான ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சியை மக்கள் எப்படி மதிப்பிடுறாங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய ரேங்க் நீங்கள் கொடுக்குற மார்க் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் குட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 37% மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 81,300 பேரில் 37% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டாலின் குட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை பேட் அப்படின்ற மாதிரி 54% சொல்லியிருக்காங்க. இதுதான் மெஜாரிட்டி. ஸோ இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதர்ஸ் கேட்டகரியில் மொத்தம் 9% பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கணும். ஸோ வந்து இப்போ இது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் பார்க்குறோம். திரும்பவும் ஸ்டாலின் தான் களம் சாதகமாக இருக்குது, அவர் தான் மீண்டும் முதல்வராக வரார் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் கொடுக்குற மார்க்காக அவங்க காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யாருன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மக்கள்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு, நம்ம நல்லா பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4.25 ஆண்டு காலத்தில் பெண்களை ஃபோக்கஸ் பண்ணி வந்து இந்த விடியல் பயணம், அப்புறம் மகளிர் மாதாந்திர உரிமை தொகை அப்படிங்கிறதா இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து பெண்களுக்கு சரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு கவர்மெண்ட்டாக தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம நல்லா தெரியும். ஆனால் அப்படி இருந்தாலுமே மக்களோட அசஸ்மெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறதா மெஜாரிட்டியாக இருக்குங்கிறது இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய வாக்குறுதி, டிஎம்கோட வாக்குறுதிங்கிறது 2021 தேர்தலில் வந்து ஒரு 505 நம்பர்ஸ் சொன்னால் ஒரு 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த 505 வந்து எவ்வளோ நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல வந்து மக்கள் கொடுத்த அந்த அசஸ்மெண்ட் என்னன்னா, எத்தனை % வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டார் அப்படின்னு பார்த்தா ஆம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார், சொன்னதை நிறைவேற்றிட்டார் அப்படின்ற மாதிரி 25% கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது 17% அப்படிங்கிறது, பாதி செஞ்சிருக்காரு பாதி செய்யலை அப்படிங்கிறது 17%. மெஜாரிட்டி என்ன வரது கவனிக்கணும், அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியாக இருக்குது. 47% இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா பார்க்குறோம். இதில் என்னென்னா டிஎம்கே சொல்லுவாங்க, குறிப்பு முதல்வர் சொல்லுவார், நாங்கள் 80% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரியான அந்த பர்சன்டேஜில் பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டியாக சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 300 நிறைவேற்றிட்டோம், 400 நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குவாலிட்டியாக எடுத்து பார்த்தா வந்து இவங்க சொன்ன வாக்குறுதியில் முக்கியமான சில விஷயத்தை இவங்க டச் பண்ணல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது என்னென்னா 2 முக்கியமான விஷயம். அதில் மாணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்று நீட் விவகாரம். நீட் விவகாரத்தை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. பட் அதை இப்போ வரையும் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறது. பட் அதுக்கான அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. அவங்க எல்லா முயற்சியும் எடுத்தாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சட்டமன்றத்தில் 2 முறை வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க, பட் அது நிறைவேற்றப்படலை, சட்டமாக மாறலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சென்ட்ரல் அந்த விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ்னால அந்த சப்ஜெக்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அவங்க மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. அப்போ நம்ம அந்த தேர்தல் நடக்கும்போது சென்ட்ரலில் பாஜக தான் ஆட்சியில் இருந்தது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் அது பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து டிஎம்கே இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வி கடன், அது இவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நீட்டுக்காவது நீங்கள் சென்ட்ரலில் கை காட்டலாம், பட் ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாணவருடைய கல்வி கடன், அதில் ஏன் நீங்கள் அதை பெண்டிங்கில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு வந்து பதில் இல்லை இவங்ககிட்ட. அந்த மாணவர்களோட கல்வி கடன் நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க, பட் இப்போ வரையும் அதை ரத்து பண்ணல அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா கவனிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸ், பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அதில் ரொம்ப அமைதியாகவே போயிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது அதை நிறைவேற்றும்னு சொல்லி சொன்னாங்க, பட் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண அரசு ஊழியர்கள் வந்து பலகட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த போராட்டத்தை செய்கிறதுக்கு ஒரு 2 நாட்கள் முன்பு தான் ஸ்டாலின் அவர்கள், அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது என்னன்னா, பழைய ஓய்வு திட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஸ்டாலின் அவர்கள். அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது பழைய ஓய்வு திட்டத்துக்கு ஏறத்தாழ இருக்க மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஓய்வூதியத்தோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஒரு அரசு ஊழியர்
அவர் வாங்கக்கூடிய இந்த கடைசி சம்பளத்துலேருந்து 50% வந்து அந்த பென்ஷன் தொகையாக கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயமா இருக்கும். அப்புறம் டிஏலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது உள்ளிட்ட சில அடிப்படையான விஷயங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜாக்டோஜி அமைப்பு ஹாப்பி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 21 வருஷமா, அதாவது 2003 தான், 2004 அரசு வேலையில் சேரக்கூடிய யாருக்குமே பென்ஷன் கிடையாது அப்படிங்கிறதான் அன்றைக்கு இருந்த தமிழக அரசுடைய அரசாணையாக இருந்துச்சு. 2003 வரையும் அது எலிஜிபிள் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கு ஒரு மாற்று கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்க இந்த அறிவிப்பு, இது வந்து ஜியோ மாறும்போது இது ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷனாக மாறப்போகுது. ஏன்னா அரசு ஊழியர்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சிக்கு ஆளாக்கின ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். பட் இது மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. சத்துணவு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து அன்ஹாப்பின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க விஷயத்தில் எதுவும் கவனிக்கலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களோட விஷயங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் வராது, அது வேறு விஷயம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மற்றும் அரசு ஊழியர்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இது. பட் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை வந்து நீண்டகால பிரச்சனை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பற்றி பேசும்போது என்னன்னா, போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, அந்த கழகத்தை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தது யாருன்னா, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு தான் அந்த பெருமை, டிஎம்கே தான் அந்த பெருமை சேரும். நான் அதை தான் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. பட் இன்னைக்கு அது வந்து ரொம்ப திவால் நிலைமையில் போயிட்டுருக்கு. பல இடங்களில் ரொம்ப பெரிய நெருக்கடியில் போயிட்டுருக்கு. அது எப்போ கார்பரேட் முழுக்க தனியார் வசமாக ஒப்படைக்கப்படும் தெரியல. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய குறிப்பாக அந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வர வேண்டிய அந்த டிமாண்ட், அவங்களோட கோரிக்கைகள்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க பெற்றுட்ருக்காங்க. அவங்களுக்கு வர வேண்டிய டிஏவாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு வர வேண்டிய பென்ஷனுடைய ஊதிய உயர்வாக இருக்கட்டும், இல்லை அது சார்ந்த மற்ற பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச் மதுரையிலிருந்து அல்லது டெல்லியிலிருந்து தான் வந்து ரிலீஃப் பண்ணுறாங்க. டைரெக்டாக கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். நீதிமன்றம் சொல்லி கொடுக்குற இடத்துல தான் வந்து தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஏன்னா அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அது அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னா மக்களுடைய அந்த இயல்பான போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பிக்குங்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு பிரச்சனை சீரியஸான பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய நடவடிக்கை இல்லாமல் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மானிய சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா நான் விலை குறைப்பேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், பெட்ரோலுக்கு வந்து ஒரு 3 ரூபா, டீசலுக்கு 2 ரூபா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்கட்டும், அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிர்வாக ரீதியான விஷயம். குறிப்பாக இபி டிபார்ட்மெண்ட், மின்சாரங்கிறது மக்களை அதை தொட்டாவே மக்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான்னு பார்க்குறோம். மின்சாரம், பேருந்து, பால், இந்த மாதிரியான விஷயத்தில் தொட்டால் மக்கள் டக்குன்னு அப்படியே பொதிப்படைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இபியில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நம்மளால தெரியும். இவங்க 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இனிமேல் மாதத்துக்கு, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை இபி பில் வராதவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்துடும். நாங்கள் 1 மாதத்தில் இந்த கணக்கெலாம் எடுத்து முடிச்சு அந்த பில்லை கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டேரிஃப் உயராது. 2 மாதம் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 200ங்கிறது 300 போகும், 400 போகும். ஒரே மாதம் அப்படிங்கும்போது 200ங்கிறது 200க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டேரிஃப் மாற அதோட ரேட்டும் மாறும் இல்லையா, அதை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இப்போ வரையும் செய்யலை அப்படிங்கிறது, ஆட்சி முடிய போகுது, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, இப்போ வரையும் செய்யலை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதில் மக்கள் மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பாக இருக்காங்க. அது டிஸ்டர்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு டிஸ்டர்ப் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கரண்ட் பில் மாற்றி அமைக்கிற மாதிரியான ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு நிர்வாக நெருக்கடி எதிர்கொண்டுட்டு இருக்கு, ஃபினான்ஸ் ரீதியான நெருக்கடியை இபி எதிர்கொண்டுட்டு இருக்கு. ஸோ வந்து அதனால வருடத்திற்கு ஒரு முறை அதோட கரண்ட் பில்லுடைய அமௌண்ட்டை மாற்றி அமைக்கிற மாதிரியான சட்டம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. போன முறையே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுகளுக்கு அமல்படுத்தலை, ரெசிடென்ட்களுக்கு அமல்படுத்தலை, கமர்ஷியலுக்கு அமல்படுத்தினாங்க. ஸோ சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த டேரிஃப் வந்து ரொம்ப நேற்று ஒரு 2000 ரூபா கட்டிட்டு 7000 ரூபா கட்டுறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் மக்கள் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் வந்து சரி பண்ணல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புக்கு டன்னுக்கு 4000 அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அப்புறம் நெல் குவிண்டாலுக்கு 2500ங்கிற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய அளவு நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் டிஸ்டர்பாக தான் இருக்காங்க. இதெல்லாம் டிஎம்கே சொன்ன வாக்குறுதி, இதெல்லாம் குவாலிட்டியான வாக்குறுதி. அந்த குவாலிட்டின்ற பார்க்கும்போது இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் கொஞ்சம் களம் உங்களுக்கு சாதகமாக திரும்பி இருக்கும். இந்த அளவுக்கு அதிருப்திங்கிறது வந்திருக்காது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கிறோம், இந்த லயோலா காலேஜோட அந்த சாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு தேதிக்கு, அதாவது 2 மாதத்துக்கு முன்பு எடுக்கக்கூடிய சர்வேவாக இருக்குது. இன்றைக்கு தேதிக்கு களம் வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. நமக்கு நல்லா தெரியும், திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் ஒரு அணி, அதே மாதிரி விஜய் தலைமையில் ஒரு அணி, அதே மாதிரி சீமான் தனி அணி அப்படின்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த 4 முனை போட்டிங்கிறது 3 முனையாவோ 2 முனையாவோ மாறினா இந்த ரிசல்ட் மாறும். அப்படி தலைகளை மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் 2 மாதத்தில் எது வேணாலும் நடக்கலாம். ஜனவரி எண்டில் பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது விஜய் அந்த கூட்டணி கொண்டு போகணும், என்டிஏக்களை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பாசிபிளானு தெரியல, வரும் நாட்களில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது அதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா இந்த பேட்டர்னை இப்போ நம்ம பேசிட்டு இருந்த விஷயங்களை அப்படி தலைகளாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. மீண்டும் டிஎம்கே ஆட்சி அப்படிங்கிறது தெரியுது. பட் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் அது எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. ரெண்டாவது கூட்டணி இப்படி இந்த மாதிரி கூட்டணி சப்போஸ் நாளைக்கு திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறினா
இந்த ரிசல்ட் வருமானு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல யார் வராங்க, அவங்களோட வாக்கு வங்கி என்னவா இருக்குது, அதை பொறுத்து இந்த விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்போ இருக்கிற டைமென்ஷனை பொறுத்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த டைமென்ஷன் மாறும்போது இந்த சர்வே முடிவுகள் தலைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள் தமிழக தேர்தல் அரசியலும் அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுது, கூட்டணி கணக்கெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கப்பட போகுது, அடுத்து வர இருக்கக்கூடிய சர்வே முடிவுகள் எப்படி யாருக்கு சாதகமாக வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.